மகா கும்பமேளா இந்த விழாவானது 12 வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடப்படுது. நம்ம எல்லாம் சமீபத்தில் செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்போம். இந்த வருஷம் 2025 ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 26 வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நாள் நடைபெறுது. இதில் 40 கோடி மக்கள் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இது மூலிமா உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கு 2 லட்சம் கோடி வருமானம் வருதுன்னு சொல்லப்படுது. இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த மகா கும்பமேளா எப்படி தோன்றியது அப்படின்னா, புராண கதைகளில் சொல்லப்படுகிறது. அசுரர்களும் தேவர்களும் கடலை கடைஞ்சு அதிலிருந்து ஒரு அமிர்தத்தை எடுக்கிறாங்க. அது என்ன அமிர்தம்னா, நமக்கு பிறவி இல்லாத ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய அந்த அமிர்தம். அந்த அமிர்தத்தை எடுத்த பிறகு அதை யார் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு சண்டை வந்ததில் அந்த அமிர்தங்கள்லாம் சிதறின இடங்கள் தான் இந்த 4 இடங்கள். இந்த 4 இடங்களில் தான் மகா கும்பமேளா 12 வருஷங்களுக்கு ஒருக்கா கொண்டாடப்படுது. அது எந்தெந்த இடம்னா, ஹரித்வார், பிரயாக்ராஜ். பிரயாக்ராஜுங்கிறது அலகாபாத் திரிவேணி சங்கமம் முதல்ல சொல்லுவாங்க. இப்போ பேர் மாற்றம் பெற்றிருக்கு. இப்போ பிரயாக்ராஜ்னு சொல்கிறாங்க. அடுத்தது உஜ்ஜயினி, அடுத்தது நாசிக். இந்த 4 இடங்களில் கொண்டாடப்படுது. ஹரித்வாரில் கங்கை நதி, பிரயாக்ராஜில் கங்கை, யமுனை, சரஸ்வதி நதி, உஜ்ஜயினியில் ஷிப்ரா நதி, நாசிக்கில் கோதாவரி நதி. இந்த 4 நதிகளையும் குளிக்கும் இந்த கும்பமேளா சமயம் இந்த 45 நாளில் குளிக்கும்போது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி நாம் பிறவி பெருங்கடலை நீந்த முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்துக்களிடையே ஆழ்ந்து இருக்குது. ஸோ இதுக்காகத்தான் இந்த 12 வருஷங்களுக்கு ஒருக்கா நடைபெறக்கூடிய இந்த கும்பமேளாவில் கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் இந்த வருஷம் கலந்துக்கிறாங்க. இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு.